டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஈஸியான அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் பயன்படுத்தி சூப்பரான பப்பாளி பழ அல்வா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இந்த ஈஸியான பப்பாளி பழ அல்வா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாதி பப்பாளி பழம் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தோலை சீவி எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டைம் தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்திருக்கேன். சீட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பப்பாளி பழ விழுது, அதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். நட்ஸு 2 ஏலக்காய், 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம இதோட ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடேறினதும் நம்ம நட்ஸு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயில் நம்ம அரைச்சிருக்கிற பப்பாளி பழ விழுதை நம்ம சேர்த்துடலாம். இந்த மிக்ஸை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இயற்கையாகவே பப்பாளி பழமில் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். சில பப்பாளி பழம் இனிப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பழங்களை நீங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஒரு 5 to 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் வற்றி இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் அகெயின் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். அது கூட நான் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான பப்பாளி பழ அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.